ஜெகத்குருவே சரணம். நாம் யார்? நிறைய பேர் கேட்பாங்கல்ல, நீங்கள் யார் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் யார் என்று உங்களை அறிந்து கொள்ளுங்கள், உன்னை நீ அறிவாய். இதெல்லாம் ரொம்ப காலமாக படிச்சுன்னு வந்திருப்போம். உன்னை நீ அறிவாய், உன்னை நீ அறிந்து கொள். ஓகே, அற்புதமான சென்டென்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான சென்டென்ஸ். அது எப்படி அறிந்து கொள்கிறோமா, நாம் தெரிந்து கொள்கிறோமா, அதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி ஏதாவது எடுத்திருக்கோமா? இப்போ அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா, இப்போ சரவணன் உங்களை பற்றி நீ சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் சரவணன் ராயருக்கு நிறைய இது மாதிரி பிரவச்சனம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம், அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டு. அடுத்து நேற்று கூட ஒருத்தர் 2 பேருக்கு காலையில் சிற்றுண்டி வாங்கி கொடுத்தேன் முடியாதவங்களுக்கு. ரைட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார், என் 2 வீலரில் உட்கார வச்சு கொண்டு போய் விட்டேன். ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பையனுக்கு பென்சில் வாங்கி கொடுத்தேன். ரைட்டு. ஓகே, ரைட்டு. இது நல்ல விஷயங்கள். இதை தவிர்த்து வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் உங்களுக்குள் ஏதாவது இருக்கிறதா? அந்த இடத்தை நேருக்கு நேர் சந்தித்து அதை களைய வேண்டும். எல்லாருமே இயல்பு தானே, எல்லாரும் இதுதான் நம்ம சொல்லுவோம். இந்த விஷயங்கள், அதாவது இது வெளியில கூட சொல்ல மாட்டோம், நமக்கு நாமே சிந்தனை பண்ணி கொண்டு நாம் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய டிமோட்டிவ், டீக்ரேட் பண்ணக்கூடிய செய்திகள், தகவல்கள், நடவடிக்கைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும். நீங்க யாரு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கணும்னா ஒரு உபாயம். ஒரு நண்பர் உங்ககிட்ட சொல்றாரு வச்சுங்க, உங்க நண்பரோ உறவினரோ யாரோ ஒருத்தர், ஒரு உறவினர் வராங்க, நாங்கள் இன்னைக்கு தான் 5,000 நகை வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் குட். அப்பொழுது உங்கள் மனது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இன்னொரு ஃப்ரெண்ட் வர்றாரு, வா எனக்கு ப்ரொமோஷன் வந்துச்சுப்பா, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு 20,000 rupees அதிகமாக சேலரியில் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்பொழுது உங்கள் மனது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். உங்களுக்கு கீழாக இருந்தவர்கள், அதாவது நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள், வசதியிலேயோ வாய்ப்பிலேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு பதவியிலேயோ உங்களுக்கு அடுத்தபடியாக இருந்தவர்கள் அடுத்த நிலைக்கு வரும்பொழுது உங்களிடம் ஒரு தகவலை சொல்லும் போது, அந்த தகவலை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன உங்கள் மனது உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு வாட்ச் பண்ணுங்க. நீங்க அந்த மனம் கிடையாது. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஐயோ ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னா என் வயிறே எரிஞ்சு போச்சு, 5,000 நகை வாங்குறேன்னா எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, என் மனசை போட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அது நீங்க கிடையாது. அது நீங்க நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தட் இஸ் நாட் யூ. அது நீங்க கிடையாது. நீங்க தவிக்கிறீங்க, நீங்க ஜெலஸ் ஆகுறீங்க அப்படின்னு உணர்றான் பாருங்க ஒருத்தன். ஒன்று உணர்து இல்ல, அந்த உணர்தல் தான் நீங்க. முதல்ல அதுல இருந்து டிட்டாச் பண்ணி பாருங்க. அதனால அதுதான் நாம, அந்த இடம் தான் நாம. நம்முடைய இயல்பு, நம்முடைய சுயம் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. இது நாம விரும்பி வரவேற்றது கிடையாது. இந்த சமூகமும் இந்த சமுதாயமும் குடும்ப சூழ்நிலையும் சுற்றத்தாரும் அப்படியே டெவலப் பண்ணி அந்த லெவலுக்கு நம்மளை மோல்டு பண்ணிருக்கு. இதுல இருந்து யார் கொஞ்சம் தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நிறைய சிந்திக்கிறவங்க, கொஞ்சம் நிறைய புக்ஸ் படிக்கிறவங்க, இந்த வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறவங்க ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கலாம். அப்ப கூட சாவர வரைக்கும் டெஸ்ட் தாங்க. என்னை கேட்டா நான் அதான் சொல்லுவேன், நீ எவ்வளவு பெரிய சன்னியாசியாக இருந்தாலும் சரி, நீ அப்படியே ஒற்றை காலில் நின்று 2 கையை கூப்பி ஒரு மலை உச்சி நின்று தவம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மூச்சு அடங்கும் வரை உனக்கு சோதனை தான். நான் 10 வருஷம் நல்லா இருந்தேங்க, இப்பதாங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 10 வருஷம் நல்லா இருந்தாரு, 10வது வருஷம் 11வது வருஷம் தொடங்கும் போது அவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வைப் அவுட். ஸோ அதுதான் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் த லைஃப் இஸ் த டெஸ்ட். யாருக்குன்னா தட் இஸ் அ டெஸ்ட் பிட்வீன் யூ அண்ட் தி டைம். காலத்துக்கும் உங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி, அந்த போட்டியில் ஒரு சோதனை இருக்கிறது. நாம இந்த சோதனை, இந்த போட்டி, நாம் வாட்ச் பண்றது, இதெல்லாம் எதுக்காக வாட்ச் பண்றோம்னா, இதெல்லாம் யோசிச்சுட்டு போயிட்டு எங்கேயோ போய் வட்ட வெளியில் நிக்கிறதுக்கு கிடையாது. நம்முடைய குருநாதர் ஒருத்தர் இருக்கார், மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். வாழ்நாளையே அர்ப்பணம் செய்தவர், கோடானு கோடி பக்தர்களுக்கு தம்முடைய அருளையும் அனுகிரகத்தையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பவர். இந்த மாதிரி இருந்தாதான் கொடுப்பணும் அப்படின்னு கிடையாது. அப்பேற்பட்ட மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட, அவர்கிட்ட இருந்த அனுகிரகங்களையும் அருளையும் ஆசிகளையும் பெற்று அவருக்கு பிடித்தமானவராக நாம் இருக்க வேண்டும். அவர் சொல்லணும், பாருப்பா அங்க ஒரு பக்தர் இருக்கா, அவனுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கு, சூழ்நிலையும் காலத்தையும் உருவாக்கி உங்களை சந்திக்க வைப்பார்.
நீங்க ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுக்க போறீங்க. நம்ம கொடுக்கறது இவங்களுக்கு உகந்ததா, சரியானதா, கொடுக்கலாமா, அதெல்லாம் அப் டு யூ. ஆனா அந்த மாதிரி காண்பிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு பக்தனாக இருக்க வேண்டும் அந்த கோடி பக்தர்களில் அவருக்கு முன்னாடி. இதெல்லாம் தாங்க சூக்ஷமம், இதெல்லாம் தான் சூக்ஷமம். நான் போட்டு இருக்கிற இந்த துண்டு, நெத்தியில போட்டிருக்கிற நாமம், கழுத்துல போட்டிருக்கிற மணிலாம் அதெல்லாம் என்னுடைய எலிஜிபிலிட்டி கிடையாது. அது நான் என்றென்றும் இந்த மாதிரி ஆன்மீக சத் விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி ஒரு வேலி அமைய வேண்டும், சிந்தனைகள் வளர வேண்டும் அப்படிங்கிற காரணங்களுக்காக நாம் வெளிப்புற தோற்றத்தை எவ்வாறு வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஆணிவேர் அப்படிங்கிறது உங்களது உள்ளம்தான். உங்களது உள்ளுக்குள்ள நீங்க என்ன திங்க் பண்றீங்க, என்ன சிந்தனை பண்றீங்க, அந்த இடத்துல உங்களை யாரும் கேட்க முடியாது. நீ ஏன் இப்படி திங்க் பண்ண, உனக்கு அடுக்குமா, இப்படி யோசிக்கலாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க முடியாது. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்தை கையும் களவுமாக பிடிக்கணும் தான் நான் சொல்றேன். அந்த இடத்த நம்ம வாட்ச் பண்ணணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அந்த இடத்த வாட்ச் பண்ணணும், அந்த இடத்துல கவனிக்கணும். அந்த அவேர்னஸ் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அவேர்னஸோட அதை வாட்ச் பண்ணணும். அதை வாட்ச் பண்ணும்போது, டேய் ஏன் இப்படி திங்க் பண்ற நீ, இட் இஸ் ராங். இன்க்ரிமெண்ட் வந்து போகுது, விஷ் பண்ணு, வாழ்த்து. வீடு கட்டினா கட்டிட்டு போறான், விஷ் பண்ணு. யாரா இருந்தா என்ன, ஜெகத்குருவே சரணம், ஒரே வேர்டு, ஒற்றை வார்த்தை, ஜெகத்குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிருக்கு. அந்த வேர்டை குருவே சரணம் சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே அவருடைய பாதங்களுக்கு சமர்ப்பணம். வாய் நிறைய ஜெகத்குருவே சரணம் சொல்லிட்டு உள்ள ஃபயர் எரிஞ்சினே இருந்தா ஃபயர் என்ஜின் ஆஃபீஸ் கூட கால் பண்ண முடியாது. அந்த இடங்கள் எல்லாம் நாம் நீக்கிவிட்டு தெளிந்த நீருடையாக நாம் பார்க்கும் பொழுது குருராஜர் உங்கள் உள்ளத்தில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்து கொள்வார். புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், புதிய வாசல்கள் திறக்கும். யாருமே அனுபவிக்காத பரமானந்தம், பரவசம், சந்தோஷங்களை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு ராயர் இருக்காருங்க, குருராஜர் இருக்காரு, நமக்கு அவ்வளோ பெரிய மகா பிரபு இருக்காரு. நம்ம போயிட்டு தனியா போயிட்டு உட்கார்ந்து ஒற்றை காலையில் நின்று தவம் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. குருராஜர் பக்தர்களாக நீங்கள் எப்பொழுது வந்தீர்களோ சில விஷயங்களை நமக்குள்ளாக கொண்டு அவரை பிரார்த்தித்து அவர் முன்னால் விழுந்து வணங்கினால் மட்டுமே போதுமான. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டு அந்த ஒரு கதை சொன்ன பாருங்க. நம்ம எண்ணம் தான். ஒரு குளம் இருந்தது, அந்த குளத்துல 3 தவளைகள் இருந்தது. ஏன்னா நம்ம மனம்தான் நம்மளை கெடுக்குது, வெளியில கிடையாது எதிரிகள். எதிரி நமக்குள்ளே தான் இருக்கிறான், நாம் தான் நமக்கு எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதை சொல்லக்கூடிய கதை. ஒரு குளம், சரி ஏரி வச்சுக்கலாம், ஒரு ஏரி. அந்த ஏரியில 3 தவளைகள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு பையன் அந்த பக்கமா வரான். வரும்போது என்ன பண்றான், அவன் சின்ன இந்த கல் இருக்குல்ல, இந்த சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதை இப்படி தண்ணியில் அப்படி விட்டாங்கன்னா அது அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த கல் போகும். விளையாடி இருக்கீங்களா நீங்க சின்ன வயசுல? யோசிச்சு பாருங்க. ஏதாவது தண்ணியில, குளத்துலயோ, ஆத்துலயோ அப்படி மேல ஸ்கிராச் பண்ணிட்டே போகும் அது. அந்த மாதிரி அந்த பையன் ஏதோ வரான், அவனுக்கு அந்த தண்ணி பார்த்தோன்னு ஒரு குஷி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஜாலி. சரி ஓகே நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கல் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று அடிக்கிறான். ஒன்று அடித்த உடனே அதுலேருந்து வேவ்ஸ் வருது. வேவ்ஸ் வந்தோடனே முதல் தவளை பார்க்குது உள்ளிருந்து, டேய் நம்மளை கொல்றதுக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டான், நாம இவங்ககிட்ட தாக்கு பிடிக்க முடியாத சாமி, நெஞ்செல்லாம் படபடக்குது, எங்க போயிட்டு ஓடி ஒளியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. மறுபடியும் அவன் கல் அடிச்சுட்டே இருக்கும். அடிச்சு தள்ளி அது ஓடி போய் எங்கேயோ போயிட்டு ஒரு பாறை இடுக்கல உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்க. மறுபடியும் அடிக்கிறான். இன்னொரு தவளை என்ன பண்ணுது, டேய் என்னை கொலை பண்ண, சதி பண்ண நீ வந்திருக்கிற, நீ உன்னை யார் அனுப்புனாங்கன்னு தெரியல, நம்ம சும்மா விட மாட்டேன், இந்த வரேன் அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு பாம்பு இருக்கு, நான் அது கிட்ட போயிட்டு அது சாப்பிட்ற மாதிரி என்கிட்ட வரும்போது அப்படியே தத்தி குதிச்சு நேரம் அவன் கால் கிட்ட உன்னை கடிக்க வைக்கிற பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதோ பாக்குறேன், இங்கதானே இருந்தது அந்த பாம்பு, இந்த தோட்டத்தை அதை இப்படி தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தேட போயிடுது. அது இன்னொரு தவளை என்ன பண்ணுது, 3வது தவளை, அவன் அடிச்சுட்டு இருக்காரு, அவன் திரும்பி விளையாடிட்டு இருக்கான். அதை அமைதியாக அப்சர்வ் பண்ணுறது பார்த்துட்டு, அது எதுவுமே யோசிக்கல. அந்த சிந்தனை தாங்க சத்ரு. அந்த சிந்தனை என்ன பண்ண, நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி யோசிக்க வச்சு உங்களை வருத்தப்பட வச்சுருக்கோம். அது நடக்காது. ஐயோ இப்படி ஆயிடுமா, அடுத்த வருஷம், அடுத்த மாதம் இப்படி ஆயிடுமா, ஐயோ இப்படியே இருந்தால் என்ன ஆகிட போகுது. நீங்கள் ராயரை பிரார்த்தனை பண்ணுறது அவருடைய அனுகிரகத்தில், அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறதே மறந்துடுவோம். நம்ம மறந்துட்டு நாம் தனியாக ரோடு போட்டு போயினே இருப்போம் வேகமாக. இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்போவே வேலை இல்லையே, இப்போவே பணம் இல்லையே, இப்போவே நகை இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது, நாளைக்கு இவங்க வந்துடுவாங்களே, அவங்க வந்துடுவாங்களே,
இந்த சம்பளம் போதாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு ஒரு மனோவியாதியே வந்துடும். குருராஜர் நம்ம பக்தனாக இருக்கும்போது, பக்தியா இருக்கும்போது அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. என்ன நடக்கும்னு யோசிக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய நினைப்பை கொண்டு வருவது, அந்த அந்த நம்முடைய சிந்தனையில் அவரை நிரப்புவது, அது ஒன்றுதான் சாதுரியமான விஷயமாக இருக்கும். இந்த தவளை வாட்ச் பண்ணிட்டே இருக்க, நான் பார்க்குது, நீ அடிப்பா, நீ என்ன பண்ற, நான் வாட்ச் பண்றேன், தூரம் நிற்பா, எதுவுமே திங்க் பண்ணல. இது இவன் நம்மளை கொல்ல வந்தானா, இல்லை எதிரியா, இல்லை சதி பண்றான்ட்டு அது பார்த்துட்டே இருக்கு. அது ஓரளவுக்கு ஒரு அனுமானத்துக்கு வந்துடுது. இவன் அந்த அலைகள் வரும்போது அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் போல் தெரியுது. ஏன்னு கேட்டால் 1 அடிச்சா 2 அடிச்சா கிட்டத்தட்ட 10 கல் மேலே அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. வாட்ச் பண்ணிட்டு அவன் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிடுறான். இவ்வளோதான். இது ஒரு சின்ன கதை இது. ஸோ இது என்னென்னா, இந்த கதையுடைய மாரல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மைண்டு தான் கிரியேட் பண்ணிடலாம், நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறோம், நாம் தான் கற்பனை பண்ணிக்கிறோம். அதனால எதுவும் கற்பனை பண்ணாதீங்க. எப்போது நீங்கள் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அருள் ஆளுகைக்குள் வந்து விட்டீர்களோ, உங்களுடைய வாழ்வு பரிபூரணமாக இருக்கும், சுபிக்ஷமாக இருக்கும், வாழ்வாங்கு வாழ்வீர்கள், பரிபூரண நிம்மதியை உங்களுக்கு தருவார். அவருடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அவர் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்டர்மீடியட் கிடையாது, இன்டர்மீடியட் கிடையவே கிடையாது. நீங்கள் ஆத்மார்த்தமான பக்தராக இருந்து கொண்டு ஒரு கண்ணீர் விடுறீங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரியா, எனக்கு இந்த மாதிரி நான் ரொம்ப வருஷமா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஐயா இந்த மாதிரி திருமணம் நடக்கல, கொஞ்சம் கருணை பண்ணக்கூடாதா சுவாமி, நான் என்ன சாமி அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டோமா, அவ்வளோ பெரிய கர்மா வாங்கிட்டு வந்திருக்கோமா, கொஞ்சம் அருள் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்க சாமி, கொஞ்சம் தயவு பண்ணுங்க அவர்கிட்ட கேட்கலாங்க. பரிபூர்ண நம்பிக்கையோடு மனமுருகி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, எட்ரா ஃபைல் என்றார், அவ்வளோதான், எடு ஃபைல், ஃபைல் எடு எடு எடுத்து, என்ன பிரச்சனை உனக்கு போ, அவ்வளோதான். இம்மிடியட் சைன் தான். அது எப்படி நம்ம வாங்க போகிறோம் அவர்கிட்ட, அதுதான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. சிலருக்கு கர்மா நல்லாவே அமைஞ்சிடும். எல்லாமே அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ இல்லையோ, எல்லாமே அப்படியே கரெக்டாக வந்துட்டே இருக்கும். இங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி போய் அங்கே இருவாங்க, அங்கே ஆட்டோ ரெடியாக இருக்கும், ஆட்டோ பிடிச்சி அங்கே இருந்தால் கார் ரெடியாக இருக்கும், அதுக்கப்புறம் நேராக போனோம்னு லிஃப்ட் ரெடியாக இருக்கும், அதுக்கப்புறம் நேராக போயிட்டு ஒரு குஷன் சேரில் போய்ட்டு உட்காந்துலாம். இது ஒரு லைஃப் ஸ்டைல். பஸ்ஸே வராது, நின்னா கூட ஆட்டோவே கிடைக்காது, ஆட்டோ பிடிக்கலான்னு போனால் மழை வரும், மழை வரும் நினைக்கிறத கூட இருக்காது, திடீர்னு பார்த்தா எல்லா இடமும் இருட்டாயிடும், ஆஃபீஸ் போகலாம் லிஃப்ட் வேலை செய்யாது. இந்த மாதிரி நடக்குது நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு நீங்க உணர்ந்தால், நீங்கள் சரணாகதி அடைய வேண்டிய இடம் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்கள் மட்டுமே. நிச்சயம் உங்களை காப்பாற்றி தரும். அவருடைய அருளும் அனுகிரகமும் என்னாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் துணையா இருந்து இன்னும் 1000 பேருக்கு நீங்க சொல்வீங்க, 1,00,000 பேருக்கு சொல்வீர்கள், தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்வீர்கள், குருராஜர் இப்படி பண்ணாரு, இந்த மாதிரி பண்ணாரு, எனக்கு இந்த மாதிரி செஞ்சார், இப்படி என் டாக்டர் இப்படி இருக்கு, என் சன் இப்படி இருக்கான், என் தந்தையார் இப்படி இருக்கார், தாயார் இப்படி இருக்கார், மனைவி கணவன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்வீங்க. அதனால ராயருடைய பக்தர்களாக நாம் இருக்கும் பொழுது வருத்தத்திற்கு இடமே கிடையாது. எடுத்து சற்று ஓரம் வையுங்கள், தூரம் இருந்து பாருங்கள், சரிங்களா? நிச்சயமா உங்களுக்கு உண்டான அருளையும் அனுகிரகம் ஆசிகளும் அவர் கொடுப்பார். நம்முடைய விஜயம் உங்களுடைய நல்வாழ்விற்காக, உங்கள் குடும்பத்தின் நல்வாழ்விற்காக பிரார்த்தனைகளை மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றது. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.